நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது உங்களால் சரியாக தூங்க முடியலையா? ஸ்லீப்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு ஹியூமன் லைஃபுக்கு, நம்ம நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு ஸ்லீப்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்லீப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லீப், இந்த ஸ்லீப் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சர்க்கேடியன் ரிதம். அப்படின்னா என்ன? நம்மளோட இன்டர்னல் பாடி கிளாக்ன்றது நம்ம பிரெயினில் இருக்குது. நம்ம பிரெயினில் சென்டர் ஆஃப் த பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ன்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஹைப்போதலாமஸ் அதுதான் நம்மளோட பாடி, நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் நம்மளோட நைட் ஸ்லீப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளோட பாடி கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, இன்டர்னல் பாடி கிளாக். அப்படின்னா என்ன? நம்ம பாடி வேக்கப் டைம், ஸ்லீப் டைம்னு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த இன்டர்னல் பாடி கிளாக் அது கம்பேரிட்டிவாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற சன்ரைஸுக்கும் சரி சன்செட், அதாவது சூரியன் உதிக்கிறதும் மறைஞ்சு போகிறதுக்கும் அதுக்கும் நம்மளோட இன்டர்னல் பாடி கிளாக்குக்கும் நிறையா புரிதல் உண்டு. இப்போது நம்ம எப்படி நம்ம ஸ்லீப் பேட்டர்னை நம்ம ஈஸியாக பண்ணிக்கிறது, எப்படி ரெகுலரைஸ் பண்ணுறது? அதுக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறது. பேட்டர்ன்னா ஒரு நைட் 10 o'clock தூங்கி காலையில் 6 o'clock எழுந்துக்கிறது. ஸோ 10 PM to 6 AM இஸ் த ரைட் பேட்டர்ன் டு ஸ்லீப். ஏன், why is it like that அப்படின்னா, நீங்கள் நைட்டு தூங்க போகும்போது உங்களால் சரியாக தூங்க முடியலையா? படுக்க போகணும்னு நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கா? தூக்கம் வருமா வராதா? நான் இப்போ படுத்தேன்னா எப்போ தூங்குவேன் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லை, நான் தூங்குறேன், பட் ஆனால் இது போதுமான அளவு தான் நான் தூங்குறேன்னா எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் தூங்கணும்? நான் தூங்கி எழுந்த உடனேயும் எனக்கு டல்லாகவே இருக்குது, எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருக்குது, என்னால் நினச்ச நேரத்துக்கு சரியான அளவு என்னால் தூங்க முடியல, எனக்கு தூங்குறது நினச்சாலே ரொம்ப பயம் வருது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எப்போவான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்லீப்ன்றது ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு ஹியூமன் லைஃபுக்கு, நம்ம நார்மலாக டே டு டே ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு ஸ்லீப்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்லீப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் ஸ்கேன் சென்டர், டி நகரில் பணிபுரிகிறேன். தூக்கம், அது நம்ம நிறைய அதை பற்றி நம்ம நினச்சது கூட இல்லை. போகிறோம், நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை படிக்கிறோம், நம்ம வீட்டு வேலைலாம் பண்ணுறோம், திருப்பி படுத்துக்கிறோம், தூங்குகிறோம். ஆனால் அது நம்ம டீப் ஸ்லீப்பாக இருக்கா? கரெக்டான ஸ்லீப் பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? நம்ம பாடியும் சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் கரெக்டாக நம்மளோட பேட்டர்னுக்கு செட் ஆகுதா? எவ்வளோ பேருக்கு அது தெரியும்? ஏன் தூங்குறதுன்னா எவ்வளோ நேரத்துக்கு தூங்கணும்னு தான் எவ்வளோ பேருக்கு தெரியும். அது ஏன் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இது வரைக்கும் நம்ம கொடுத்ததே இல்லை. நீங்கள் என்னோட முன்னாடி வீடியோ நீங்கள் ஒன்று பார்த்துருந்தீங்கன்னா, பிரெயின் டீடாக்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலே இந்த ஸ்லீப்புக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த வீடியோ பதிவுலேயே உண்டு. அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸ்லீப், இந்த ஸ்லீப் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு சர்க்கேடியன் ரிதம்னாலே ஒரு பீட். அந்த ரிதம்ன்றது ஒரு பர்டிகுலர் பீட், அது போயிட்டே இருக்கும். சரி, ஸ்லீப்புக்கும் ரிதம்க்கும் என்ன சம்மந்தம்? நம்மளோட பாடி கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, இன்டர்னல் பாடி கிளாக். அப்படின்னா என்ன? நம்ம பாடி வேக்கப் டைம், ஸ்லீப் டைம்னு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அந்த இன்டர்னல் பாடி கிளாக் அது கம்பேரிட்டிவாக எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற சன்ரைஸுக்கும் சரி சன்செட், அதாவது சூரியன் உதிக்கிறதும் மறைஞ்சு போகிறதுக்கும் அதுக்கும் நம்மளோட இன்டர்னல் பாடி கிளாக்குக்கும் நிறையா காம்பினேஷன்ஸ், நிறையா ரெண்டுத்துக்குமே புரிதல் உண்டு. அதனால தான் நிறைய பேர் இப்போது வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஒரு டைம் செட் ஆகலை, இல்லை நிறைய பேருக்கு வந்து நாங்களாம் படிக்கும்போது இந்த நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட்னு மாறி மாறி வரும் இல்லையா, அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த இன்டர்னல் பாடி கிளாக் வில் பி மெஸ்ட் அப் when compared to the external environment. அப்படின்னா எது கரெக்ட், எது நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா ஆஸ் டாக்டர்ஸே நாங்களே படிக்கும் போதே 36 hours டியூட்டி இருக்கும், இல்லை 48 hours 72 hours கூட சில டைம்ஸ்லாம் நாங்கள் தூங்குறது ஹார்ட்லி 1 hour 2 hours இருக்கும். அதெல்லாம் கரெக்டா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக தவறு. ஸோ நீங்கள் எப்படி தான் பண்ணணும் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு பேசிக் சயின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்மளுக்கு நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கலாம். பேசிக் சயின்ஸுன்றது நான் சொல்கிறது சர்க்கேடியன் ரிதம்.
அப்படின்னா என்ன? நம்மளோட இன்டர்னல் பாடி கிளாக்ன்றது நம்ம பிரெயினில் இருக்குது. நம்ம பிரெயினில் சென்டர் ஆஃப் த பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ன்னு ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஹைப்போதலாமஸ் அதுதான் நம்மளோட பாடி, நம்ம ஸ்லீப் பேட்டர்ன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அதையும் தாண்டி நம்ம லிவர், பேன்க்ரியாஸ், மற்ற நிறைய லங்ஸ், ஆர்கன்ஸ், எல்லா ஆர்கன்ஸுமே அதில் ஒன்று தான். அது செகண்டரி பாடி கிளாக்னு சொல்லலாம். ஆனால் மெயின் வந்து சிக்னல் வந்து பிரெயின்லேருந்து தான் வரணும். மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் நம்மளோட நைட் ஸ்லீப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளோட ஹார்மோனும் சரி, பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஃபிசியலாஜிக்கல் ப்ளஸ் பிஹேவியரல் சேஞ்சஸ் எல்லாமே நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் பொறுத்து இருக்கு. சரி, இந்த ஸ்லீப் பேட்டர்னுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன்? பிறந்த குழந்தை வந்து ஒரு 16 இல்லை 17 மணி நேரம் வரைக்கும் தூங்கும். ஒரு நாளில் நிறைய முக்காவாசி டைம் தூங்கின்னு தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு டீனேஜ் குழந்தை வளர ஒரு 9 to 10 hours இருக்கலாம். ஒரு டீனேஜ்லேருந்து ஒரு அடல்ட்டுக்கு போகிறது போது ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு 7-8 மணி நேரம் தான் ஸ்லீப் பேட்டர்ன் இருக்கும். இப்போது நம்ம ஸ்லீப் பேட்டர்னை நம்ம ஈஸியாக பண்ணிக்கிறது, எப்படி ரெகுலரைஸ் பண்ணுறது? அதுக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு பேட்டர்ன் செட் பண்ணுறது. பேட்டர்ன்னா ஒரு நைட் 10 o'clock தூங்கி காலையில் 6 o'clock எழுந்துக்கிறது. ஸோ 10 PM to 6 AM is the right pattern to sleep. ஏன் why is it like that அப்படின்னா, சன்செட் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சூரியன் ஃபுல்லாகவே செட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட டின்னர் மேக்ஸிமம் பை ஒரு 6:30 to 7 முடிக்கிறது வச்சுக்கணும். அப்போ தான் 2 to 3 hours கேப்புக்கு அப்புறம் நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் 10 o'clock வரும்போது டைஜஸ்ட் ஆகி நம்ம ஸ்டமக் எம்டி ஆகி நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ 10 o'clock இந்த நைட் நம்ம தூங்க ஆரம்பித்தோன்னா நம்மளோட டீப் ஸ்லீப் 12, 1, 2 அதாவது மிட் நைட்லேருந்து ஆகும். அப்போவும் நம்ம தூங்குற விதத்தில் போது நம்மளோட தூங்குற இடம்ன்றது ரொம்ப ஒரு காம் என்விரான்மெண்ட், கொஞ்சம் லைட்டெல்லாம் இல்லாமல், பிரைட் லைட், ஃபேஷியல் லைட் இல்லைன்னா அந்த நைட் லேம்ப்ஸ்லாம் ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு டார்க் அண்ட் டிம் லைட்டிங்கோடு இருக்கிறது பெட்டர். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு புக்கு பிரியவராக இருந்தாலும் இல்லை மெடிடேஷன் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மினிமம் 1 to 2 hours முன்னாடி அதெல்லாம் மினிமைஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு புக்கு படிக்கிறதோ இல்லைனா மெடிடேட் பண்ணுறதோ, ஒரு காமாக ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணி இருக்கிறதோ, இட் வில் ஹெல்ப் யூ இன் ஸ்லீப்பிங் பெட்டர். ஸோ ஒரு பேட்டர்ன் செட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் தான் தூங்கணும், இந்த 6 o'clock வேக்கப் டைம் தான் எடுக்கணும். ஏன் 6 o'clock? ஏன்னா சன்ரைஸ்ன்றது ஒரு 6 o'clock. அந்த சன்ரைஸ் போது நம்மளும் எழுந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எழுந்த உடனே ஒரு பிரேக்கிங் யோர் ஃபாஸ்ட். இப்போ ஈவினிங் நீங்கள் 7 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒரு 6-6:15 ஒரு ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு சீட்ஸ் வச்சோ இல்லைன்னா ஒரு நட்ஸ் வச்சோ, ஓவர் நைட் சோக் பண்ண நட்ஸ் வச்சோ நம்ம ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணி எழுந்து ஒரு டம்ளர் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு half an hour, ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு half an hour ஆஃப் வாக்கிங் ஆர் எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விச் எவர் யூ லைக், சைக்கிளிங், ஜாகிங், வாக்கிங், ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், இட் குட் பி எனிதிங். அதை நம்ம பண்ணாலே, அதுவும் சன்லைட் எக்ஸ்போஷரோட பண்ணாலே, தட் வில் கிக் ஸ்டார்ட் த டே ஃபார் யூ. அண்ட் அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு, பிகாஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் உங்களோட ஸ்லீப் சைக்கிளை சர்க்கியூட் அந்த ரிதமை வந்து செட் பண்ணுறதுக்கு. அப்படியே வந்து உங்களோட மீல்ஸை வந்து ஸ்மால் மீல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி வாட்டர் இன்டேக்கும் 6 to 8 glasses ஆஃப் பர் டே வச்சுட்டு உங்களோட மீலையும் நல்ல ஒரு போர்ஷன் கண்ட்ரோல்டு ஸ்ப்ளிட் மீல்ஸ் பண்ணிவிட்டு டின்னரை நீங்கள் 7 o'clock முடிச்சு உங்கள் கேட்ஜெட் யூசேஜை அவாய்ட் பண்ணி நீங்கள் ஸ்லீப் பேட்டர்ன் உங்கள் ரூமெல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஒரு 10 o'clock to 6 o'clock வச்சு பாருங்கள். த நெக்ஸ்ட் டே when you wake up after 6 o'clock in the morning and you do a physical activity, the entire day you will feel fresh. உங்களோட அந்த டைமிங், that is from morning 7 o'clock லேருந்து night ஒரு 9 to 9:30 வரைக்கும், you will definitely feel good to do all your activity. இந்த small changes உங்களோட லைஃப் ஸ்டைலை கொண்டு வருங்க. அப்படி கொண்டு வரும்போதே உங்களோட ஆக்டிவிட்டி ஆகட்டும், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் ஆகட்டும், உங்களோட அலர்ட்னஸ் இன் ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஐ திங்க் இந்த ஒரு ஸ்மால் டிப் அபவுட் சர்க்கேடியம் ரிதம், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன், உங்களோட வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலே உங்களால் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்லீப். ஸோ டூ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ லெட் அஸ் நோ. பர்டிகுலராக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். See you all soon in my next video.